வந்து நான் பேசக்கூடாது அல்லது நான் வந்து அறிக்கைகள் விடுக்க கூடாது. அப்படி வேணுமான அவர்கள் வந்து கட்டுப்பாடுகளை வந்து அந்த ஆர்டரில் வந்து போடலாம். நடைமுறையில் அது பலருக்கு அந்த மாதிரியான கட்டுப்பாட்டு கட்டளைகள் வந்து அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இப்போ ஆரம்பத்தில் நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க தானே பிடி என்ன இப்போ போலீஸாருக்கு வந்து தடுப்பு காவல் இவ்வளோ வைக்கலாம், இத்தனை வருடம் வைக்கலாம், இப்படி அது ஓரளவு கொஞ்சம் நாங்கள் ஏற்றுக்கொள்ற மாதிரி இருந்தாலும் அது நாங்கள் ஏற்றுக்கொள்ள நான் சொல்றேன். ஆனால் இந்த சந்தேகத்தின் பேரில் இவ்வளவு கட்டுப்பாடுகள், ஒருத்தர் குற்றம் செய்ய இல்லை, அதற்கான ஆதாரங்கள் இல்லை, என்ன குற்றம் செய்தாருன்னு தெரியவும் செய்யாது. நீங்க சொல்றது 100% இது வந்து மனித உரிமையை மீறுகின்ற சட்டம். இது வந்து நீக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறுவதற்கு காரணம் இதுதான். ஆனா இந்த பிடிஏல சிங்கள மக்கள் கைது செய்யப்பட்டதாகவோ இல்ல அவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டது. இப்போ இவர்கள் இந்த பிடிஏ நீங்க சொன்ன அதே சந்தேக நபர்கள் பட்டியலை நாங்க எடுத்தா ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மேல ஒரு குடும்பத்தின் மீதே சந்தேகம் வச்சிருக்கிறாங்க. அங்க எதுவுமே இல்ல, அவங்க அழக வெளிநாடு போறாங்க வாராங்க எல்லாம் செய்யறாங்க. இது எவ்வளவு தூரம் நியாயமான ஒரு தமிழ் பின்பு முஸ்லிம் மக்களுக்கு எதிராகத்தான் பாவிக்கப்பட்டது. இப்போ நாங்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலை எடுத்தால் கூட அந்த காலத்தில் வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் வந்து கைது செய்வதற்கு சந்தேகமே இல்லை. அவரின் கையில் வந்து ஒரு குரான் இருந்தது அல்லது அவரின் வந்து ஏதாவது ஒரு சமய பாடல் அவரின் போனில் இருந்தது. ஆனால் தொலைபேசியில் எங்களுக்கு அது விளங்கவில்லை, ஆகையால் நாங்கள் கைது செய்கிறோம். கைது செய்யப்படுகின்ற அந்த பிரிவுகள் கூட இது தொடர்புல அறிவுகள் இல்லை அப்படின்னு சொல்ல அவர்களுக்கு தெரியாது. உண்மையாக நான் புளோரினுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாம கைது செய்ததுன்னு சொன்னா கைது செய்யப்படுபவர்களுக்கு சட்டத்தை பற்றி தெரியாது. ஆனால் போலீஸ் அல்லது சில வேளைகள் ராணுவம் கூட அவர்களுக்கும் ஒன்று சட்டம் தெரியாது, மற்றது வந்து இந்த பிடிஏயை இந்த விதமாக துஷ்பிரயோகப்படுத்தி பழக்கப்பட்டு விட்டார்கள். ஸ்ரீதரன் வாக்களித்த விடயம் தொடர்புல நீங்கள் தான் முதல்ல பதிவு செய்திருந்தீங்க, வெளியில கொண்டு வந்திருந்தீங்க. நீங்கள தமிழரசு கட்சியினுடைய ஒரு எதிரியாக இருப்பதனால வந்து இப்ப பாருங்க ஸ்ரீதரனுக்கு இந்த விவகாரத்துல பாராளுமன்ற குழுக்களினுடைய தலைவர் பதவி கூட இல்லாமல் போயிட்டது. இந்த விவகாரம் வாக்களித்தார் என்ற விவகாரத்துல முப்படைகள் வந்து நிதி வளங்களை வந்து விரயமாக்கி இருக்கிறார்கள் அல்லது அங்கே வந்து பார்க்கும் போது ஊழல் நடந்ததாக வந்து தெரிகின்றது. பொது நிதிகளை வந்து ஒரு கவனையினமற்ற விதத்தில் வந்து அவர்கள் வந்து செலவழித்திருக்கிறார்கள் பல விடயங்கள். அதை நான் வந்து இப்போ பல வருடங்களாக பதிவிட்டு கொண்டு வருகின்றேன். இத்தனை பிழைகள் இருக்குதுன்னு கண்டுபிடித்து பகிரங்கமாக அறிக்கை வெளியிட்டு அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். மகுடம் டிவியினுடைய சதுரங்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் இன்றைய தினமும் இணைந்திருக்கின்றோம். சதுரங்கம் இலங்கை மக்கள் சார்ந்த, அரசியல் சார்ந்த, மக்களினுடைய வாழ்வியல் பிரச்சனைகள் சார்ந்த எல்லா விடயங்களையும் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த சதுரங்கம் நிகழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. நினைக்காம இது ஒரு அரசியல் நிகழ்ச்சி இல்லை, அரசியலையும் தாண்டி மனிதர்களுக்கு வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி வரும். நல்ல தெளிவுகள் வழங்கப்படும், எல்லா தலைப்புகள் தொடர்பிலும் கலந்தாலோசிக்கப்படும், உரிய நபர்களுடன் இது தொடர்பிலே மக்களுக்கான விளக்கங்களும் வழங்கப்படும். ஏன் சில தலைப்புகளை எடுத்துக்கொண்டால் எனக்கும் அது தொடர்பிலே அறிவு இருக்காது. இங்கு வரக்கூடிய பிரதிநிதிகளை வைத்து, இங்கு வரக்கூடிய தலைவர்களை வைத்து அது தொடர்பிலே நாங்கள் விளக்கங்களை பெற்றுக்கொள்வோம். சரி, இன்றைக்கு யார் இந்த சதுரங்கம் நிகழ்ச்சிக்காக நாங்கள் அழைத்திருக்கின்றோம்? இலங்கையில் ஒரு பெண் ஆளுமை, குறிப்பாக தைரியமாக எதையும் பேசக்கூடிய ஒரு பெண் ஆளுமை, முன்னாள் மனித உரிமை ஆணையாளர், அதே போன்று சட்டத்தரணி அம்பிகா சத்குணநாதன் அவர்களை நாங்கள் இன்றைய சதுரங்கம் நிகழ்ச்சிக்காக அழைத்திருக்கின்றோம். வணக்கம் உங்களுக்கு. வணக்கம். நான் முதல் முறை உங்களை இப்படி ஒரு நேர்காணலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலிலே உங்களை அழைத்தது நோக்கம் இந்த பிடிஏ அல்லது அந்த பிஎஸ்டிஏ இதனுடைய விளக்கம் என்ன? இது இரண்டையும் கொஞ்சம் நாங்கள் விளக்கிட்டு கேள்விக்குள்ளே போகலாம். இலங்கையில் வந்து 1979 வந்து ஒரு தற்காலிக சட்டமாக பயங்கரவாத தடை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. 1982 வந்து அது நிரந்தர சட்டமாக்கப்பட்டது.
அந்த சட்டத்துல பல குறைபாடுகள் இருக்கின்றன. நாங்க மனித உரிமை சட்டங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது முக்கியமாக வந்து ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ஏஎஸ்பி அல்லது அவருக்கு உயர்ந்த பதவியில் இருக்கும் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு கொடுக்கும் ஒப்புதல் வாக்குமூலம் வந்து அந்த வாக்குமூலம் கொடுக்கும் நபருக்கு எதிராக வந்து வழக்கில் பாவிக்கப்படலாம். எமது சட்டத்தில் வந்து எமது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுன்னு சொல்லுவோம். அதில் வந்து போலீசாருக்கு அப்படி கொடுக்கும் வாக்குமூலம் வந்து ஒருவருக்கு எதிராக பாவிக்கப்பட முடியாது. நீங்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பதென்றால் அது வந்து நீதிபதிக்கு முன்னால் சென்றுதான் கொடுக்க வேண்டும். ஆனால் பிடிஏ வந்து அதற்கு விதிவிலக்காக இருக்கின்றது. கட்டவுத்தரன்னு சொல்றாங்களே, அதேதான் ஒப்புதல் வாக்குமூலம், கன்ஃபெஷன், கட்டவுத்தர். இப்ப இதை வச்சு இல்லையா நிறைய கைதுகள் எல்லாம் செய்யறாங்க? கைது இல்லை. இப்ப என்ன நடக்குதுன்னா, வரலாறு பார்த்தோமானால் இந்த ஒப்புதல் வாக்குமூலம், ஒரு போலீசாருக்கு கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தை வைத்து வந்து ஒருவருக்கு எதிராக வழக்கு தொடுக்கலாம் என்ற காரணத்துக்காக வந்து கைது செய்யப்பட்டவர்கள் வந்து சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படி சித்திரவதைக்கு உட்படுத்தித்தான் அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை அவர்களிடமிருந்து பெற்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாங்கள் பல கடந்த 5-10 வருடங்கள் பார்த்தால் கூட பலருக்கு எதிராக அவர்கள் தொடுத்த வழக்குகளில் வந்து அந்த நபர்கள் வந்து நிரபராதியாக காணப்பட்டிருக்கிறார்கள். அப்படியான அநேகமான வழக்குகள் வந்து ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தொடுக்கப்பட்ட வழக்குகள். ஆகையால் சர்வதேச மனித உரிமை நியமங்கள் சட்டங்களோடு இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது அதற்கு எதிராக இருக்கின்றது. இப்போ இந்த ஒப்புதல் வாக்குமூலம் பெறப்பட்டு தான் வழக்கு தாக்கல் செய்யப்படுது இலங்கையில வந்து. அதாவது பிடிஏயின் கீழ், ஏன்னா மற்ற சட்டங்களின் கீழ் வந்து இப்படி போலீசாருக்கு கொடுக்கும் ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில வந்து வழக்கு தொடுக்க முடியாது. அது வந்து எதிராக வந்து ஆதாரமாக பயன்படுத்தப்பட முடியாது நார்மல் சட்டத்தில். ஆனா பிடிஏ வந்து அதுக்கு விதிவிலக்காக இருக்கின்றது. பிடிஏக்கு கீழ் வந்து ஒருவரை கைது செய்தால் வந்து அங்கே வந்து அவர்கள் அந்த நபரிடமிருந்து ஒப்புதல் வாக்குமூலத்தை போலீசார் பெற்றுக்கொண்டால் அந்த ஒப்புதல் வாக்குமூலம் வந்து அவருக்கு எதிராக வந்து பாவிக்கப்படலாம். அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்படலாம். அதுதான் அங்கிருக்கும் முதல் பெரிய பிரச்சனை, குறைபாடு. தெளிவுக்காக இலங்கையில சட்டத்துல வந்து இல்ல ஒப்புதல் வாக்குமூலம் பெற்ற வழக்கு தொடர்றதுக்காக சட்டத்தில் பிடிஏல இருக்கு. இப்ப பிடிஏ வந்ததுக்கு பிறகு இருக்கு. பிடிஏ 1979 ஆண்டுல இருந்து இருக்குது. அது 1979 ஆண்டில் வந்து தற்காலிக சட்டமாக கொண்டு வரப்பட்டு 1982 ஆண்டு நிரந்தர சட்டமாக்கப்பட்டது. அப்ப அந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் பிடிஏயின் கீழ் வந்து நீங்கள் கைது செய்யப்பட்டால் நீங்கள் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தால் அது உங்களுக்கு எதிராக பாவிக்கப்படலாம். மற்ற இருக்கும் குறைபாடு வந்து ஒருவரை கைது செய்தால் வந்து 1 வருடத்துக்கு வந்து அவரை வந்து தடுப்பாணை, அதாவது டிடென்ஷன் ஆர்டர் இல்ல டிஓ டிஓயின் கீழ் வந்து தடுத்து வைக்கலாம். இது வந்து 2022 ஆண்டு இந்த பிடிஏக்கு திருத்தம் கொண்டு வரும் வரைக்கும் 1 வருடம் இல்லை, அது 1.5 வருடமாக இருந்தது, 18 மாதமாக. அதுக்கு 2022 ஆண்டு கொண்டு வந்த திருத்தத்துக்கு பின்பு வந்து அது வந்து 1 வருடம் ஆக்கப்பட்டது. இப்ப இதுக்கும் சாதாரண சட்டத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால், சாதாரண சட்டத்துல வந்து நீங்கள் இப்படி 1 வருடம் போலீஸின் காவலில் அல்லது டிஐடியோ சிஐடியின் கண்காணிப்பின் கீழ் காவலின் கீழ் வந்து அவர்களின் தடுப்பு நிலையங்கள் வந்து தடுத்து வைக்கப்பட முடியாது. நீங்கள் வந்து 24 மணி நேரத்தில் வந்து உங்களை வந்து ஒரு நீதிபதிக்கு முன் வந்து அவர்கள் வந்து முன்னிலைப்படுத்தி அவர் வந்து முடிவு செய்யலாம், உங்களை விடுவிக்கிறதா, உங்களை பிணையில விடுவிக்கிறதா, அல்லது உங்களை வந்து ரிமாண்டில், அதாவது சிறையில் வந்து தடுத்து வைக்கிறதான்னு. அப்படி சிறையில் தடுத்து வைக்கும் போது வந்து ஒவ்வொரு 14-15 நாளுக்கு வந்து ஒருவரை திருப்பியும் நீதிபதிக்கு முன்னால வந்து அவர்கள் முன்னிலைப்படுத்துவார்கள். அப்ப நீதிபதி வந்து முடிவு செய்யலாம், இவரை தொடர்ந்தும் தடுத்து வைக்கிறதா அல்லது இவரை நாங்கள் விடுதலை செய்யலாம் என்று. ஆனால் பிடிஏயின் கீழ் நீங்கள் 1 வருடம் வந்து தடுத்து வைக்கப்படும் போது இப்படி நீங்கள் நீதிபதிக்கு முன்னால வந்து முன்னிலைப்படுத்தப்பட மாட்டீர்.
ரைட், அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட மாட்டார்கள். அப்படி நீதிபதிக்கு முன்னால முன்னிலைப்படுத்துறதன் முக்கியத்துவம் வந்து அப்படி முன்னிலைப்படுத்தப்படும் போதுதான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் வந்து நீங்கள் கூறலாம், அல்லது வந்து உங்களை வந்து சித்திரவதைக்கு உட்படுத்தியிருந்தால் நீங்கள் வந்து கூறலாம். 2022ஆம் ஆண்டு கொண்டு வந்த திருத்தத்தில் வந்து அவர்கள் சொன்னார்கள், நீதிபதி வந்து இப்படி தடுப்பாணைக்கு கீழ் தடுத்து வைக்கப்பட்டவர்களை வந்து நீதிபதி வந்து சென்று பார்வையிட வேண்டும் என்று. அப்படி பார்வையிடும் போது ஏதாவது சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று அவர்கள் நீதிபதிக்கு கூறினால் அல்லது நீதிபதியே கண்டு கொண்டால் அவர்களை ஒரு சட்ட மருத்துவ அலுவலகர், அதாவது ஜுடிஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர் JMOன்னு சொல்லுவோம், அவருக்கு முன் வந்து முன்னிலைப்படுத்தி அந்த அறிக்கை வந்து இவர் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று கூறினால் வந்து இவரை வந்து வேறொரு இடத்துக்கு வந்து மாற்றலாம். மற்றது வந்து IGPக்கு வந்து இந்த சித்திரவதையை வந்து என்ன சொல்வது விசாரணை செய்ய வேண்டும் என்று நீதிபதி கூறலாம். ஆனால் நடைமுறையில் வந்து நீதிபதிகளுக்கு இப்படி சென்று பார்வையிட நேரமும் இருக்காது. ஏனென்றால் இப்ப நாங்கள் கொழும்பை எடுத்துக்கொண்டோமானால் மஜிஸ்ட்ரேட், அதாவது மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து அவர்களுக்கு இருக்கும் அந்த வேலைப்பளு, ஒரு நாளில் அவர்களுக்கு முன்னிலைப்படுத்தப்படும் அந்த வழக்குகள், அதனால் வந்து இவர்களுக்கு நேரம் இருக்காது இப்படி சென்று இவர்களை பார்வையிடுவதற்கு. ஆகையால் அவர்கள் அரசாங்கம் வந்து இது ஒரு பாதுகாப்பு என்று கூறினால் கூட நடைமுறையில் வந்து இந்த பாதுகாப்பு என்பது அவ்வளவு வலுவான பாதுகாப்பு அல்ல. ஆகையால் தான் நாங்கள் கூறுகிறோம், இப்படி வந்து ஒரு வருடத்துக்கு வந்து போலீஸின் கட்டுப்பாட்டில் வந்து ஒருவரையும் வந்து தடுத்து வைக்க கூடாது. ஏன்னா அது வந்து சர்வதேச மனித உரிமை சட்டங்களுக்கும் ஏற்ப அல்ல. சர்வதேச மனித உரிமை சட்டங்களை வந்து இந்த பிரிவு வந்து மீறுகின்றது. இதுகள் தான் இதுல இருக்கிற முக்கிய பிரச்சனை. அடுத்தது வந்து உங்களுக்கு எதிராக வந்து என்ன சொல்றது, ஒரு கட்டுப்பாடு, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர்டர் என்று அவர்கள் போடலாம் PTA-க்கு. அதாவது இப்ப எனக்கு எதிராக அவர் கட்டுப்பாட்டு ஒரு கட்டளையை வந்து பெற்றுக்கொண்டால் அந்த கட்டளையில் வந்து அவர்கள் கூறலாம், நான் வந்து கொழும்பை விட்டு செல்லக்கூடாது, அல்லது நான் வந்து இப்படி என்ன சொல்வது இன்டர்வியூ வந்து கொடுக்க கூடாது, அல்லது நான் வந்து பப்ளிக்ல வந்து நான் பேசக்கூடாது, அல்லது நான் வந்து அறிக்கைகள் விடுக்க கூடாது. அப்படி வேணுமான அவர்கள் வந்து கட்டுப்பாடுகளை வந்து அந்த ஆர்டரில் வந்து போடலாம். நடைமுறையில் அது பலருக்கு அந்த மாதிரியான கட்டளைகள் வந்து அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதனால் வந்து பலர் வந்து வேலைக்கு போக முடியாமல், தங்கள் கிராமங்களை விட்டு போக முடியாமல், சில வேளைகளில் வங்கிகளில் வந்து கணக்குகளை கூட திறக்க முடியாமல் பல இன்னல்களை வந்து அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். நாம் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்படி இவர்கள் இந்த கட்டுப்பாடு அல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர்டரை கொடுக்கும் போது அவர் வந்து ஒரு குற்றவாளி அல்ல, அவருக்கு எதிராக வழக்கும் இல்லை, அவர் வந்து விசாரணைக்கு கூட உட்படுத்தப்பட இல்லை. ஆனால் அவர்கள் வந்து இவர்கள் சந்தேகமாக இருக்கிறது, நாம் இவருக்கு யாரோட தொடர்பு இருக்கிறது என்று அந்த மாதிரியான சந்தேகங்களில் பேரில் வந்து இந்த மாதிரியான கட்டளைகளை வந்து அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் பலரின் வாழ்க்கைகள், வாழ்வாதாரம் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. சந்தேக நபரா கைது செய்யப்பட்டு சந்தேக நபரா அவரை வைக்கிற நேரம் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் தேவையா? அவர் இது வந்து கைது செய்யப்பட தேவை. இது வந்து கைது செய்யப்படாமலே இப்ப எனக்கு எதிராக நான் கைது செய்யப்படையில நான் எனக்கு எதிராக அந்த ஆர்டரை பெற்றுக்கொள்ளலாம். அது என்ன விதத்துல நியாயம்? அது நல்ல கேள்வி. இப்ப எனக்கு ஒரு நபர் தெரியும், அவருக்கு பல வருடங்களுக்கு அவருக்கு இந்த மாதிரியான கட்டளைகள் இருந்தது. அவரு வந்து அந்த நேரத்தில் வந்து கைது செய்யப்பட இல்லை, அவரை வந்து விசாரணைக்கு கூப்பிட இல்லை. ஆனா அவருக்கு எதிராக இந்த மாதிரியான கட்டளைகள் இருந்தன. இப்ப அது அவருக்கு தெரியுமா? அந்த நபருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், அவருக்கு அது கொடுக்கப்படும் அந்த அந்த கட்டளை. அவருக்கு தெரிந்தால் தானே அவர்கள் அந்த கட்டளையில் இருக்கும் அந்த கட்டுப்பாடுகளுக்கு அவர் வந்து ஏற்ப நடக்க முடியும். இது அதான் கேட்கிறேன், எனக்குள்ள கன்ஃபியூஸ். இது எவ்வளவு தூரம் நியாயம்? அது நியாயம் இல்லை. அதான் நாங்கள் வந்து இப்போ பல காலமா பல தசாப்தமா நான் கூடிக்கொண்டிருப்பது,
இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது வந்து நீக்கப்பட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் வந்து மனித உரிமையை மீறும் சட்டம். பயங்கரவாத தடை சட்டம் வந்து சர்வதேச மனித உரிமை சட்டங்களுக்கு ஏற்ப அமையவில்லை. இப்போ நீங்க சொன்ன இவ்வளவு விஷயங்கள் வந்து இப்போ ஆரம்பத்தில் நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க தானே பிடி என்ன இப்போ போலீஸாருக்கு வந்து தடுப்பு காவல் இவ்வளவு வைக்கலாம், இத்தனை வருடம் வைக்கலாம், இப்படி அது ஓரளவு கொஞ்சம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருந்தாலும் அது நாங்கள் ஏற்றுக்கொள்ள நான் சொல்கிறேன். ஆனால் இந்த சந்தேகத்தின் பேரில் இவ்வளவு கட்டுப்பாடுகள் ஒருத்தர் குற்றம் செய்ய இல்லை, அதற்கான ஆதாரங்கள் இல்லை, என்ன குற்றம் செய்தார்னு தெரியவும் செய்யாது. நீங்க சொல்றது 100க்கு 100% சரி. அதனால்தான் நாங்கள் வந்து இப்ப பல தசாப்தங்களாக இது வந்து மனித உரிமையை மீறுகின்ற சட்டம், இது வந்து நீக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறுவதற்கு காரணம் இதுதான். இப்போ இந்த சட்டம், இப்போ இந்த பிடிஏ சட்டம் அதிகமாக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தான் பயன்படுத்த. நிச்சயமாக முதல் வந்து தமிழ் மக்களுக்கு எதிராக, அதுக்கு பிறகு ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்பு முஸ்லிம் மக்களுக்கு எதிராக. ஆனா இந்த பிடிஏல சிங்கள மக்கள் கைது செய்யப்பட்டதாகவோ இல்ல அவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட இப்போ இவர்கள் இந்த பிடிஏ நீங்க சொன்ன அதே சந்தேக நபர்கள் பட்டியலை நாங்கள் எடுத்தா ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மேல ஒரு குடும்பத்தின் மீதே சந்தேகம் வச்சிருக்கிறாங்க. அங்கே எதுவுமே இல்லை, அவங்க அழக வெளிநாடு போறாங்க வாராங்க எல்லாம் செய்யறாங்க. இது எவ்வளவு தூரம் நியாயமான ஒரு? அதுதான் இப்ப நாங்கள் சொல்ற இன்னொரு காரணம் வந்து இது வந்து இங்கே இருக்கும் தமிழ் பின்பு முஸ்லிம் மக்களுக்கு எதிராகத்தான் பாவிக்கப்பட்டது. இப்போ நாங்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலை எடுத்தால் கூட அந்த காலத்தில் வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் வந்து கைது செய்யப்பட்டார். கைது செய்வதற்கு சந்தேகமே இல்லை. அவரின் கையில் வந்து ஒரு குரான் இருந்தது, அல்லது அவரின் வந்து ஏதாவது ஒரு சமய பாடல் அவரின் போனில் இருந்தது, ஆனால் தொலைபேசியில் ஆனால் எங்களுக்கு அது விளங்கவில்லை, ஆகையால் நாங்கள் கைது செய்கிறோம். அவரின் வீட்டில் சுவரில் வந்து அந்த வாள் இருந்தது, அது பல வருடங்களாக 50, 60, 100 வருடங்களாக பாவிக்கப்படாத வாள் இருந்தது, ஆகையால் நாங்கள் வந்து அவரை கைது செய்கின்றோம். ஒரு தந்தையும் மகனும் கைது செய்யப்பட்டார்கள் அந்த காலத்தில். அவர்களின் சிங்கில் வந்து ஒரு கிசு பேக்னு சொல்லுவோம், பிளாஸ்டிக் பேக்கில் வந்து குளோரின் இருந்தது. அவர்களுக்கு அது போலீஸுக்கு குளோரின் என்று தெரியவில்லை, ஆகையால் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு தடுப்பில் எத்தனையோ மாதங்கள் இருந்தார்கள். இருந்தது குளோரின், அவர்கள் வீட்டில் சுத்தம் செய்வதற்காக வைத்த குளோரின். ஆகையால் இந்த பிடிஏ என்பது வந்து ஒரு காரணங்கள் இல்லாமல் நியாயமான சந்தேகம் இல்லாமல் கூட ஒருவரை வந்து கைது செய்வதற்கு இடமளிக்கும் சட்டம். அது தொடர்புல கைது செய்யப்படுகின்ற அந்த பிரிவுகள் கூட இது தொடர்புல அறிவுகள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு தெரியாது. உண்மையாக நான் பல குளோரினுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாம கைது செய்யறதுன்னு சொன்னா நான் இல்ல, கைது செய்யப்படுபவர்களுக்கு சட்டத்தை பற்றி தெரியாது. ஆனால் போலீஸ் அல்லது சில வேளைகள் இராணுவம் கூட அவர்களுக்கும் ஒன்று சட்டம் தெரியாது, மற்றது வந்து இந்த பிடிஏயை இந்த விதமாக துஷ்பிரயோகப்படுத்தி பழக்கப்பட்டு விட்டார்கள். மூன்றாவது வந்து பயங்கரவாதம் என்றால் என்ன என்று இந்த சட்டத்தில் ஒரு வரை விளக்கணம் இல்லை. ஆகையால் அவர்கள் 4வது 5வது காரணம் வந்து இவர்கள் தமிழர்கள் பின்பு முஸ்லிம்களை வந்து ஒரு சந்தேக கண்ணோடையே பார்த்தார்கள். முதல் தமிழர்கள் பயங்கரவாதிகள், பின்பு முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள். ஆகையால் முஸ்லிம் என்றால் நீங்கள் பயங்கரவாதி தான், ஆகையால் கைது செய்வோம். அது சட்டமும் இடமளிக்கிறது. அவர்களிடையே இருக்கும் அந்த மனநிலை, அது ஒரு பாராபட்சம் பார்க்கும் மனநிலை தான், சந்தேகத்துடன் பார்க்கும். ஆகையால் அந்த சட்டம் வந்து அதுக்கு உடந்தையாக இருந்திருக்கின்றது. இப்போ இந்த பிடிஏ வந்து பிஎஸ்டிஏவா மாறுறதுக்கான சில எதிர்ப்புகளை நீங்க எடுத்திருந்தீங்க. அது நீங்க உங்களுடைய சில நிகழ்வுகளை கூட நாங்க பார்த்திருந்தோம். இது தொடர்புல பிஎஸ்டிஏ அது என்ன? சரி, இப்போது வந்து இந்த பிடிஏ பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது. இப்போ உமக்கு வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தால் வந்து GSP+ என்று சொல்லி என்ன சொல்வது, பொருளாதார ரீதியில் வந்து நமக்கு சில சலுகைகள் வந்து அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் அந்த சலுகைகளை வரி சலுகைகள், அந்த சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்காக வந்து நாம் பல சர்வதேச மனித உரிமை ஐநா நியமங்களுக்கு வந்து நாம் அடிபணிய வேண்டும், அதை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். அதில் ஒரு முக்கியமான ஒரு கடமை வந்து இருக்கும். இந்த பிடிஏ வந்து இவர்கள் நீக்கி
மனித உரிமை சட்டங்களுக்கு ஏற்ப அமையும் ஒரு பயங்கரவாதத்தை எதிர்க்கும் ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றுதான் அவர்கள் வந்து அந்த ஒப்பந்தத்தில் இலங்கை வந்து ஏற்றுக்கொண்டுள்ளது. நாங்கள் GSPA பிளஸ் எங்களுக்கு தாங்கோ இந்த வரி சலுகையை, நாங்கள் இதை செய்வோம் என்று. ஆனால் இப்போ பல வருடங்களாக அது செய்யவில்லை. அதற்காகத்தான் 2018 வந்து நல்லாட்சி காலத்தில் வந்து அவர்கள் கவுண்டர் டெரரிசம் ஆக்ட் என்று ஒரு வரைவை கொண்டு வந்தார்கள். அதுவும் பல விதங்களில் வந்து தற்போது இருக்கும் PTA விட மோசமாக இருந்தது. அதுக்கு பிறகு 2022-2023 வந்து ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கும் காலத்தில் வந்து அந்த கவுண்டர் டெரரிசம் ஆக்டை அதை வந்து பலப்படுத்தி ஆன்டி டெரரிசம் பில் என்று கொண்டு வந்தார்கள், ATA என்று. அது வந்து CTA விட மோசமானது, PTA விட மோசமானது. இப்போது இருக்கும் அரசாங்கம் வந்து அந்த ATA வந்து 2023 கொண்டு வந்த ATA இன்னும் பலப்படுத்தி PSTA ஒன்று ஒரு வேறு பெயர் கொடுத்து, அதாவது அரசை பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாப்பதற்கான ஒரு சட்டம் என்ற ஒரு புது பெயரை கொடுத்து அந்த பழைய வரைவை வந்து தான் அவர்கள் வந்து புதுப்பித்திருக்காங்க. இப்போ இந்த PSTA வந்து அரசை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா இப்போ அரசுக்கு எதிராக நம்மளால எதுவும் பேச முடியாது. அது வந்து அப்படித்தான். குட் பாயிண்ட். இப்போ நாங்கள் அந்த சட்டத்தை பார்த்தோம்னா நீங்கள் கேட்பீங்க, இது வந்து பயங்கரவாத தடை சட்டத்தை விட மோசமானது என்று கூறுகிறீர்கள், ஏன்? அது நான் கூறுவதற்கு பல காரணங்கள் இருக்குது. இதில் வந்து பயங்கரவாதம் என்றால் என்ன என்று ஒரு வரைவிலக்கணம் இருக்கின்றது. ஆனால் அந்த வரைவிலக்கணம் பரந்த வரைவிலக்கணம். அந்த வரைவிலக்கணத்தை பாவித்து வந்து பேச்சு சுதந்திரத்தை முடக்கலாம், ஊடக சுதந்திரத்தை முடக்கலாம், அல்லது போராட்டங்களை முடக்கலாம் என்ற பரந்த வரைவிலக்கணம். அது முதல் பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை என்னவென்றால், இது வந்து இராணுவத்திற்கு போலீஸ் அதிகாரங்களை கொடுக்கின்றது. இராணுவம் வந்து இராணுவ அதிகாரிகள் வந்து ஒருவரை கைது செய்யலாம், உங்களை நிப்பாட்டி வீதியில் வந்து சோதனை இடலாம், உங்களோட வாகனத்தை நிப்பாட்டி சோதனை செய்யலாம், அல்லது வாகனத்தை வந்து சீஸ் பண்ணலாம், எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பல அதிகாரங்களை வந்து இராணுவத்திற்கு கொடுக்கின்றது. அதாவது போலீஸ் செய்ய வேண்டிய வேலைகளை வந்து இராணுவ மயமாக்குகின்றது. அப்ப போலீசினுடைய அந்த அதிகாரங்கள் இல்லாமல் இருக்குது. அதே நேரத்தில் இராணுவத்திற்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகின்றது. இதில் பல பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து இராணுவம் என்றால் அது சில வரையறுக்கப்பட்ட கடமைகள் இருக்கின்றன. வெளியிலிருந்து ஏதாவது நமக்கு வந்து அபாயம் இருந்தேண்டா, அல்லது எமது பார்டர்ஸ் அதுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால், அல்லது வந்து ஒரு அனர்த்தம், அந்த நேரங்களில் தான் இராணுவம் வந்து செயற்படலாம். இராணுவம் வந்து போலீஸின் வேலையை செய்யக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட் என்னென்றால், போலீஸுக்கு வந்து அதாவது எமது குற்றவியல் கோவை ஒரு ஆளை வந்து அதை படிப்பிக்கிறார்கள், ட்ரைனிங் கொடுக்கிறார்கள், பயிற்சி. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் கைது செய்யும் போது என்ன செய்ய வேண்டும் என்று பயிற்சி கொடுக்கிறார்கள். போலீஸுக்கு வந்து சட்டத்தில் வந்து பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது, ஆனால் இராணுவத்துக்கு அப்படி பயிற்சி கொடுக்கவில்லையே. ஆகையால் அவர்களுக்கு எப்படி தெரியும் ஒரு நியாயமான சந்தேகம் என்றால் என்ன, நான் எந்த காரணங்களுக்காக ஒருவரை கைது செய்ய வேண்டும், கைது செய்யும் போது வந்து நான் என்ன விதிகளை வந்து நான் பின்பற்ற வேண்டும், கைது செய்யும் போது கைது செய்யப்படுபவருக்கு வந்து என்ன உரிமைகள் உள்ளன, இதெல்லாம் தெரியுமா? இல்லையே. ஆகையால் வந்து இந்த மாதிரியான பரந்த வரைவிலக்கணம் ஒன்று இருக்கும் போது இராணுவத்துக்கும் இந்த அதிகாரங்களை கொடுத்தா எதேச்சையான சட்டத்துக்கு மாறான மனித உரிமைகளை மீறுகின்ற கைதுகள் தான் நடைபெறும். அதாவது குரங்கின் கையில் பூமாலை போல எதை செய்வது என்று தெரியாமல் செய்வார்கள். இப்ப இது தொடர்பா உங்களுடைய எதிர்ப்பு, உங்களுடைய கருத்துக்கள், அரசாங்கத்தினுடைய பேச்சுவார்த்தைகள் எந்த மட்டத்தில் இருக்கு? அரசாங்கம் வந்து எங்களோட ஒருவரிடம் வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தவில்லை. ஆனால் நாங்கள் பல இடங்களில் வந்து நான் இதை பற்றி எழுதியிருக்கின்றேன், மற்றது பல இடங்களில் பேசி இருக்கின்றேன். ஆகையால் அரசாங்கம் வந்து கூற முடியாது எங்களுக்கு வந்து இது தெரியாதென்று.
மற்றது அரசாங்கம் வந்து சிவில் சமூகங்களுடன் கலந்துரையாட வேண்டும். அவர்களுக்கு தெரியும் சிவில் சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் யார், மற்றது பாதிக்கப்பட்ட மக்களோடு கலந்துரையாட வேண்டும். மற்றது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை அதில் வேலை செய்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள், என்னை போல் மற்றது வேறு பலர் இருக்கின்றார்கள். விதவித வித்தியாசமான வழிகளில் நாம் இதில் வந்து 20 வருடங்களுக்கு வேலை செய்திருக்கின்றோம். அப்படிப்பட்டவர்களுடன் மற்றது சர்வதேச மனித உரிமையில் உரிமை சட்டத்தில் நிபுணத்துவம் கொண்டவர்கள், அந்த மாதிரியானவர்களுடன் அவர்கள் கலந்துரையாட வேண்டும். ஆனால் இன்னும் அவர்கள் வந்து அப்படி கலந்துரையாடவில்லை. எனக்கு இருக்கிற முக்கிய கேள்வி, நான் பல இடங்களில் கேட்டிருக்கின்றேன், இந்த அரசாங்கம் வந்து 2023 ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் இதே சட்டத்தை காப்பி பேஸ்ட் அதே சட்டத்தை வந்து கொண்டு வர எத்தனிக்கும் போது இந்த அரசாங்கம் எதிர்த்தது. அதற்கு பின் இவர்கள் அதே சட்டத்தை ஏன் இவர்கள் திருப்பி கொண்டு வருகிறார்கள்? அவர்கள் எதிர்த்த சட்டத்தை. ஏனென்றால் நாம் வந்து ஒப்பிட்டு பார்க்கும் போது 2023 சட்டத்திற்கும் தற்போது கொண்டு வரப்பட்ட இந்த வரைவுக்கும், அந்த 23 வரைவு மற்றது இப்போது வரைவு, இரண்டுக்கும் அவ்வளவான வித்தியாசங்கள் இல்லை. சிறு சிறு வித்தியாசம் தான். இல்லாட்டிக்கு நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒட்டி காப்பி பண்ணி ஒட்டிய மாதிரி தான் இருக்குது, காப்பி பேஸ்ட். ஆகையால் நாங்கள் எல்லோரும் இந்த அரசாங்கத்திடம் கேட்க வேண்டிய கேள்வி வந்து, ஏன் நீங்கள் எதிர்த்த சட்டத்தையே அதே வரைவையே அவ்வளவு வித்தியாசம் இல்லாம திருப்பி நீங்கள் 2003 வருடங்களின் பின் வந்து 2.5 வருடங்களின் பின் வந்து ஏன் மக்களுக்கு வந்து இந்த வரைவையே வந்து நீங்கள் சமர்ப்பிச்சிருக்கிறீர்கள்? ஒன்று, அவர்களுக்கு அது தொடர்பில் அறிவில்லாமல் இருக்கலாம். இல்லை, அவர்கள் ஆட்சியில் இருக்கின்றோம் என்பதற்காக நாங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்பதற்காக செய்யலாம். ஆனால் அவர்களுக்கு அந்த நேரத்தில் எதிர்த்தவர்களாக அவர்களுக்கு தெரியும் இதில் இருக்கும் பிரச்சனைகள் என்ன, இதில் இருக்கும் குறைபாடுகள் என்ன, சிவில் சமூகம் இதை எதிர்த்ததென்றால் என்ன காரணங்களுக்காக எதிர்த்தது. மற்றது இப்போது ஐநா சிறப்பு நிபுணர்கள் கூட இதற்கு எதிராக ஒரு அறிக்கை விடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அரசாங்கத்துக்கு எழுதி இருக்கிறார்கள். அதுக்கு பின் அந்த அறிக்கையை வந்து பகிரங்கமாகி பப்ளிக் ஆக்கி இருக்கிறார்கள். ஒரு 2 கிழமைகளுக்கு முன், 2 கிழமையோ 3 கிழமைக்கு முன் அவர்களும் 19 பக்கம் நினைக்கிறேன் அந்த அறிக்கை, 19-20 பக்கம். அந்த அறிக்கையில் வந்து எந்தெந்த விதத்தில் வந்து இந்த வரைவு சர்வதேச மனித உரிமை சட்டங்களை மீறுகின்றது என்பதை அவர்கள் வந்து தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஆகையால் அரசாங்கம் அதெல்லாத்தையும் வந்து உதாசீனப்படுத்த முடியாது. ஏனென்றால் நாங்கள் கூறுவது வந்து ஆதாரத்தின் அடிப்படையில், அதாவது நாங்கள் சும்மா கதைக்கவில்லை. நாங்கள் கூறுகிறோம், சர்வதேச மனித உரிமை சட்டத்தை பாருங்கோ, இந்த வரைவை பாருங்கோ, மற்றது வரலாறு ரீதியாக நடைமுறையில் நடந்த மீறல்களை பாருங்க. பிகாஸ் போலீஸ் ராணுவம் வந்து அவர்கள் செயற்படும் அந்த விதம் வந்து இந்த என்ன சொல்வது, இந்த பயங்கரவாத தடை சட்டம் வந்து ராணுவம் முக்கியமாக போலீஸுக்கு வந்து நீங்கள் வேணுமானதை செய்யலாம் என்ற ஒரு செய்தியைத்தான், ஒரு மெசேஜை வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றது. பல தசாப்தங்களாகத்தானே இந்த சட்டம் வந்து 79 வந்தது. அந்த காலத்திலிருந்து 2026 ஆண்டு வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை, அபிப்பிராயம், ஒரு ஆட்டிடியூட் தான் அந்த போலீஸ் இடையில் இருக்கின்றது. இந்த சட்டத்தை பாவித்து நாம் வேணுமானதை செய்யலாம். ஏனென்றால் இவர்கள் வந்து பயங்கரவாதிகள், பயங்கரவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்றால் நாங்கள் வேணுமானதை செய்யலாம் என்ற ஒரு அபிப்பிராயம் தான் போலீசிடையே இருக்கின்றது. ஆகையால் நாம் அதை வந்து கண்டுகொள்ளாமல் விட முடியாது என்றால் அது முக்கியம். இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வரும் போது போலீசார் மற்ற அரசாங்கம் எப்படி அதை நடைமுறைப்படுத்துவார்கள், தற்போது இருக்கும் கலாச்சாரம் என்ன, அதுகளையும் அந்த காரணங்களையும் அரசாங்கம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள் இன்னும் சில கேள்விகளுக்கு வரப்போ, இலங்கையில் யுத்த காலத்திலையும் சரி, நீங்கள் ஒரு மனித உரிமை ஆணையாளராக இருந்தோம், நிறைய விடயங்களை கண்கூடாக பார்த்துருப்பீங்க, நிறைய விடயங்களை அனுபவ ரீதியாக பார்த்துருப்பீங்க. இந்த வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் பேசும் சமூகங்களினுடைய மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பாக இன்னும் பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் தீர்வு கிடைக்கல. இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன?
அதாவது நான் நினைக்கிறேன் பெரும்பான்மை சமூகத்திடையே அதுவும் அரசியல் கட்சிகளிடையே அவர்கள் வாய்ப்பேச்சில் நாங்கள் இந்த தமிழ் பேசும் மக்களை சமமாக நாங்கள் பாவிப்போம், அவர்களும் சம உரிமை இருக்கின்றது, யுத்த காலங்களில் மீறல்கள் நடைபெற்றன என்று கூறினால் கூட நடைமுறையில் அவர்களின் செயல்கள் அதற்கு நேர்மாறாக இருக்கின்றன. ஏனென்றால் தற்போதும் இராணுவமயமாக்கல் பிரச்சினை, வடக்கு கிழக்கில் இராணுவ முகாம்கள் பல இருக்கின்றன. இராணுவ புலனாய்வு தற்போதும் காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள், சிவில் சமூகங்களை கண்காணிக்கின்றன. அவர்களை விசாரணைக்கு கூப்பிடுகின்றார்கள். இப்போது 2 கிழமைக்கு முன்பு கூட கிழக்கில் ஒரு நிறுவனம் முல்லைத்தீவு, மற்ற சிவில் சமூக நிறுவனம் கிளிநொச்சி, போன திங்கட்கிழமையில் அதுக்கு முதல் திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும், இன்றைக்கு எத்தனையாம் தேதி இல்ல போன கிழமை, ஐ திங்க் போன ஞாயிறும் திங்களும், எஸ், அவர்கள் இந்த பயங்கரவாத விசாரணை பிரிவால் விசாரணைக்காக கூப்பிடப்பட்டார்கள். ஏன்? அவர்கள் என்ன குற்றம் புரிந்திருக்கிறார்கள்? அவர்கள் சிவில் சமூக நிறுவனங்கள், அங்கே இருக்கும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறார்கள், வாழ்வாதாரம் கொடுக்கிறார்கள். ஆகையால் இவர்களை விசாரணைக்கு அழைப்பதன் காரணம் என்ன, அதன் அடிப்படை என்ன? ரைட், அந்த மாதிரியாக தொந்தரவுகள், பிரச்சனைகள், இடையூறுகள் தற்போதும் இருக்கின்றன. இப்போது 2-3 மாதங்களுக்கு முன்தானே வடக்கில் இருக்கும் முல்லைத்தீவை பிறப்பிடமாக கொண்டிருக்கும் குமணன் என்ற ஒரு ஊடகவியலாளரையும் விசாரணைக்கு அவர்கள் கூப்பிட்டு 5-6 மணித்தியாலம் விசாரணை செய்தார்கள். அப்ப அந்த நேரத்தில் கூட அந்த விசாரணையில் அவர்கள் என்ன கேள்விகள் கேட்டார்கள்? அவர் செய்யும் வேலையை பற்றி கேட்டார்கள் ஒழிய வேற பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய விடயங்களை பற்றி கேள்வி கேட்கவில்லை. ஆகையால் எங்களுக்கு என்ன இதிலிருந்து விளங்குகின்றது? மாற்று கருத்துக்களை முடக்க பார்க்கிறார்கள், போராட்டங்களை முடக்க பார்க்கிறார்கள், ஊடகவியலாளர்கள் அங்கே நடக்கும் விடயங்களை வெளியில் கொண்டு இதை தடுக்க பார்க்கிறார்கள். ஆகையால் அது இன்றும் நடக்கின்றது, 2026ஆம் ஆண்டும் நடக்கின்றது. மற்றது இன்னும் அங்கே பார்த்தோமானால் சமயத்தலங்கள், மத வழிபாடு தலங்களை உடைப்பது, அல்லது இது பௌத்த தலம் இருந்தது 100-200 ஆண்டுகளுக்கு முன்பு என்று கூறி அந்த இடத்தை உடைத்து அந்த இடத்தில் ஒரு பௌத்த விகாரையை கட்டுவது, அந்த மாதிரியாக அதை எதிர்த்து மக்கள் போராடும் போது அந்த மக்களை கைது செய்வது, அந்த மாதிரி அல்ல, அந்த மக்களுக்கு கண்காணிப்பது, இராணுவ புலனாய்வு கண்காணிப்பது அல்லது மிரட்டல்களை விடுப்பது, அந்த மாதிரியான விடயங்கள் தற்போதும் நடந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு விடயத்தை காட்டுகின்றது. அதாவது இந்த மாதிரியாக செயற்படுவது எமது அரச பொறிமுறைகளிலும் ஊறி போயிருக்கின்றது. அவர்களுக்கு இதுதான் சாதாரணம், காலங்காலமாகவே, அதாவது நார்மலைசேஷன், இதுதான் அவர்களுக்கு சாதாரணமான விடயம். ஆகையால் இதை திருத்துவதென்றால் அரசாங்கம் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர்களுக்கு முக்கியமாக கூற வேண்டும் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் சிவில் சமூகத்தை பின்தொடர்ந்து போக முடியாது, நீங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்கள் போராடும் போது அதற்கு எதிராக நீங்கள் போய் அங்க கண்காணிக்க முடியாது, அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஏன் போகிறீர்கள் என்று கூட கேட்க முடியாது, அல்லது அவர்களுக்கு மிரட்டல்கள் விடுக்க முடியாது என்று இவர்கள் கூற வேண்டும். இல்லாவிடில் பல காலமாக இதே விதத்தில் செயற்பட்டு பழக்கப்பட்ட போலீஸ், இராணுவம், அரச பொறிமுறைகள் அப்படியேதான் செயற்படுவார்கள். அவர்களை பொறுத்தவரை அரசாங்கம் மாறுவது அவர்களுக்கு அது தங்களின் செயற்பாடுகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் யோசிக்கவில்லை. அவர்களை பொறுத்தவரை இப்படித்தான் நாங்கள் செயற்பட்டோம், இப்படித்தான் நாங்கள் செயற்படுவோம். அவர்களின் செயற்பாடுகளில் மாற்றங்கள் வேண்டுமென்றால் அரசாங்கம் அதை அவர்களுக்கு கூற வேண்டும். அவர்களுக்கு
இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்யக்கூடாது. இப்போ இந்த இன்னொரு விவகாரம் இருக்கு. இப்போ இந்த நாங்கள் எங்களோட முக்கியமான டாபிக்கை நாங்கள் பேசிட்டோம். அது இப்போ அந்த கணக்காளர் நியமனம் தொடர்பில் இப்போ இலங்கையில் வந்து இது ஒரு பிரச்சனையாகவே மாறி இருந்தது கடந்த காலங்கள். இப்போ ஒரு இராணுவ அதிகாரியை வந்து கணக்காளராய்வாக நியமிக்கிறாங்க. இப்போ அதற்கு வந்து சில எதிரணிகள் வந்து இல்லை, இதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்ற சில விஷயங்கள் இருந்தது. குறிப்பாக இந்த தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வாக்களித்த விடயம் தொடர்பில் நீங்கள் தான் முதல்ல பதிவு செய்திருந்தீங்க, வெளியில் கொண்டு வந்திருந்தீங்க. இந்த விடயம் எப்படி உங்களுக்கு கிடைத்தது? நீங்கள் தமிழரசு கட்சியினுடைய ஒரு எதிரியாக இருப்பதனால வந்து இப்போ பாருங்கள், ஸ்ரீதரனுக்கு இந்த விவகாரத்தில் பாராளுமன்ற குழுக்களினுடைய தலைவர் பதவி கூட இல்லாமல் போயிட்டது. இந்த விவகாரம் வாக்களித்தார் என்ற விவகாரத்தில் இப்போ நீங்கள் இது உங்களுக்கு எப்படி பார்க்குறீங்க? இல்லை இந்த விடயத்தை எப்படி கொண்டு வந்தீங்க? ரெண்டு விடயம். ஒன்று வந்து நான் வந்து ட்விட்டர் அல்லது எக்ஸில் வந்து என்ன பதிவை போடும்போது சண்டே டைம்ஸ் அந்த பத்திரிகை வந்து அவர்கள் வந்து அவர்களின் அறிக்கையை தான் நான் வந்து போட்டு நான் கேள்வி கேட்டிருந்தேன். அதில் வந்து நான் கணக்காளர் அவர்களின் அறிக்கையை வந்து நான் பல வருடங்களாக நான் கண்காணித்து வருகின்றேன். ஏனென்றால் கணக்காளர் நாயகத்தின் 2020 ஆண்டு தொடக்கம் கணக்காளர் நாயகத்தின் இராணுவம், அதாவது முப்படைகள் பற்றிய அறிக்கை ஒவ்வொரு வருடமும் அவர் அறிக்கை விடுவார். அவர்கள் தங்களின் அந்த நிதிகளை வந்து எப்படி பாவித்திருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கைகளை நான் ஒவ்வொரு வருடமும் எடுத்து அதில் இருக்கும் முக்கிய விடயங்களை, முக்கிய கண்டுபிடிப்புகளை வந்து நான் வந்து பதிவு செய்திருக்கிறேன் பகிரங்கமாக. அதாவது முப்படைகள் வந்து நிதி வளங்களை வந்து விரயமாக்கி இருக்கிறார்கள், அல்லது அங்கே வந்து பார்க்கும்போது ஊழல் நடந்ததாக வந்து தெரிகின்றது, பொது நிதிகளை வந்து ஒரு கவனையினமற்ற விதத்தில் வந்து அவர்கள் வந்து செலவழித்திருக்கிறார்கள், பல விடயங்கள். அதை நான் வந்து இப்போ பல வருடங்களாக பதிவிட்டு கொண்டு வருகின்றேன். ஆகையால் கணக்காளர் நாயகம் அந்த அலுவலகம் வந்து அதன் முக்கியத்துவம் எனக்கு நல்லா தெரியும். ஆகையால் அதில் வந்து ஒரு சுயாதீனமாக செயற்படக்கூடிய ஒருவர் தான் அதில் வந்து நியமிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நியமிக்கப்பட்ட வழியால் தான் எத்தனையோ வருடமாக அவர் இராணுவத்தில் இத்தனை பிழைகள் இருக்குதுன்னு கண்டுபிடித்து பகிரங்கமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். ஆகையால் என்னுடைய என்ன சொல்வது, இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்று நேற்றில்லை, பல வருடமாக நான் வந்து பகிரங்கமாக பதிவிட்டிருக்கிறேன். ஆகையால் புது விடயம் உங்களோட ஒன்றிணைந்த ஒரு விடயம் இது வந்து. எஸ், ஏனென்றால் இராணுவ மயமாக்கல் வந்து அதை பற்றி நான் பல வருடங்களாக கதைச்சிருக்கிறேன், அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறேன், ஆவணப்படுத்தி இருக்கிறேன், ஆய்வு செய்திருக்கிறேன், பல விடயங்கள். ஆகையால் இதுவும் அதில் ஒரு பாகம் தான். ஆகையால் இதில் வந்து இராணுவம் அதிகாரி, அதாவது இராணுவத்தில் இவ்வளவு பிழைகள் இருக்கின்ற கண்டுபிடிக்கும் ஒரு உயர் பதவிக்கு இராணுவ அதிகாரியே வந்து நியமிக்க பார்த்தால் அது நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்வோம் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏனென்றால் இராணுவ அதிகாரி அதில் இருக்கும் போது எப்படி அவர் வந்து இராணுவம் வந்து ஊழல்களை வெளியில கொண்டு வர மாட்டார். ஆகையால் அந்த காரணத்துக்காகத்தான் நான் வந்து இதை வந்து பகிரங்கமாக்கினேன். அதில் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தற்போது கூட யார் அதற்கு சார்பாக வாக்களித்தார்கள், வாக்களிக்கவில்லை என்று நமக்கு ஆவணப்படுத்தியபடியில் வந்து எங்களுக்கு ஒரு ஆவண ஆதாரமும் கிடைக்கவில்லை. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி அந்த பேரையும் ஸ்ரீதரன் அது வந்து நான் வந்து அவரின் அறிக்கை, அதாவது சண்டே டைம்ஸில் போட்டிருக்கிறார்கள், பல ஊடகங்களில் வந்து அதை கூறியிருக்கிறார்கள். நான் அதை பாவித்துத்தான் நான் ஒரு கேள்வி எழுப்பினேன். அதாவது வாக்களித்தீர்களா? வாக்களித்தால் அது மிக பிரச்சனையான விடயம். ஏனென்றால் மனித உரிமையை பற்றி கரிசனை உள்ளவர்கள், மற்றது இராணுவ மயமாக்கலுக்கு எதிரானவர்கள், மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறுபவர்கள் அல்லது செயற்படுபவர்கள் கட்டாயமாக அந்த நியமனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும். ரைட், அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஆகையால் நாங்கள் வந்து பல ஊடகங்கள் வந்து இதை பற்றி அறிக்கை விடுத்திருந்தால் நாங்கள் ஊடகங்கள் எல்லாம் பொய் என்று கூற முடியாது. நாங்கள் வந்து அந்த அறிக்கையை எடுத்து ஒரு மக்கள் பிரதிநிதியிடம் கேள்வி கேட்பதற்கு எல்லோருக்கும் உரிமை உள்ளது. அது கேள்வி கேட்கும் போது அவர்களுக்கு எதிராக வந்து கதைப்பவர்கள் அல்லது அவர்களை வந்து
இழிவான முறையில் வந்து தாக்கல் செய்தது, இதெல்லாம் நடந்தது. அது வந்து எமது சமூகத்தின் மரியாதையை குறைக்கிற விடயம். அது இவர்களுக்கு விளங்கவில்லைன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் கேள்வி கேட்பது வந்து நமக்கு உள்ள உரிமை. நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே கேள்வி கேட்க வேண்டாம் என்று கூறி போட்டு எப்படி வந்து நாங்கள் சிங்கள சமூகம் வந்து எங்களின் பேச்சு சுதந்திரத்தை வந்து சொல்றது ஆங்கிலத்தில் ஹிப்போக்ரசி. எங்களுக்குள்ளே அது இல்லாவிட்டா நாங்க இன்னொரு சமூகத்தையோ இன்னொரு பிரிவினரை முடியாது. அதுதான் ஹிப்போக்ரசி என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அப்ப அந்த ஹிப்போக்ரசி இவங்கள்ட்ட இருக்கு அப்படின்றீங்க. நான் சொல்லுறேன், நீங்கள் வந்து கேள்வி கேட்க முடியாது என்று கூறினால் அது ஹிப்போக்ரசி தான். அல்லது கேள்வி கேட்பரை வந்து கேட்கும் நபர்களை வந்து தனிப்பட்ட ரீதியில் தாக்கினால் அது ஹிப்போக்ரசி தான். அதை வந்து இழிவான முறையில் வந்து தாக்கினால் ஹிப்போக்ரசி தான். மற்றது நாம் ஒரு விடயத்தை பற்றி கதைக்கும் போது அதற்கு தொடர்பில்லாத வேற விடயங்களை கொண்டு வந்தால் வந்து அதுவும் பிரச்சனைக்குரிய விடயம். ஏனென்றால் நாங்கள் இந்த பிரச்சனை பற்றி கதைக்கும் போது நாங்கள் எப்பவும் வந்து அல்லது நான் வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் தான் கதைப்பேன். தனிப்பட்ட விதத்தில் ஒருவரையும் தாக்குவதில்லை. ஆகையால் அந்த விதத்தில் மற்றவர்களும் அதனுடன் அந்த அந்த என்ன சொல்வது டிஸ்கஷனில் வந்து அந்த கலந்துரையாடலில் ஈடுபட வேண்டும். ஆனா கேள்வி கேட்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. அதற்காக கோவப்பட்டால் ஏதோ பெரிய பிரச்சனை நமது சமூகத்துள்ளேயே இப்ப நீங்க தமிழரசு கட்சிக்கு எதிரானவர் அப்படின்ற ஒரு போக்கு இருக்கு இல்லையா, அது உண்மையா பொய்யா? என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகள் என்றால் அவர்கள் என்ன எல்லாம் குறிப்பா ஒரு கட்சி சொல்றாங்க. தமிழரசு கட்சிக்கு அம்பிகா சக்குனநாதன் தமிழரசு கட்சிக்கு எதிரானவர். ஆனா இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். முந்தி சொன்னவன் நான் வந்து தமிழரசு கட்சிக்கு வந்து ஆதரவாளர். ஆகையால் அப்படி இப்போது வந்து கதை மாறிவிட்டது என்றால் பிரச்சனை என்னுடன் இல்லை, பிரச்சனை வெளியார். நீங்க ஒரு விடயத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறீங்க. ஏனென்றால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போதும் என்னுடைய கடந்த 20-25 வருட காலமாக நான் என்ன சொல்லி இருக்கிறேன், என்ன எழுதியிருக்கிறேன், இந்த மாதிரியான நேர்காணலில் கூறியிருக்கிறேன் என்று பார்த்தால் அதில் வந்து முரண்பாடுகள் இல்லை. ஏனென்றால் நான் வந்து ஒரு அரசியல் நிலைக்காகவோ என்ற தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் வந்து நான் இந்த விடயங்களில் ஈடுபடவில்லை. நான் வந்து சட்டங்கள், நியமங்கள், மற்றது ஆதாரம், நான் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்யும் போது அதில் திரட்டிய ஆதாரம், பாதிக்கப்பட்ட மக்களுடன் வேலை செய்யும் போது அதில் வந்த அனுபவங்கள், அதன் அடிப்படையில் தான் நான் வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை கூறியிருக்கிறேன். ஆகையால் இந்த கருத்துக்களை முன்வைக்கிற நேரம் ஒரு விடயம் பெண் என்றதுக்காக ஒரு தாக்குதல் வரும். அதுதான் முதன்மை. நாங்க ஒரு பெண்ணா இருக்கிறவங்க எந்த உயர்மட்டத்தில் இருந்தாலும் தங்களோட சுதந்திரத்தை பயன்படுத்தி ஒரு கருத்தை வெளியிட்ட நேரம் அந்த பெண்ணை எவ்வளவு தூரம் மட்டம் தட்ட முடியுமோ, எவ்வளவு தூரம் கீழே தள்ள முடியுமோ அது கீழே தள்ளுற ஒரு சமூகம். அது தமிழா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், சிங்களமா கட்டாயமாக. பெண் என்றால் வந்து முதல் தாக்கம் வந்து ஒரு தனிப்பட்ட அந்த பெண் என்ற ரீதியில் வந்து சில சரியான இந்த கொடூரமான இழிவான மனிதாபிமானம் இல்லாத அந்த தாக்கங்களுக்கு பெண் வந்து உள்ளாகிறார். ஒரு காரணமாக பெண் அவ செய்யற பதவி முக்கியம் இல்லை அவங்களுக்கு. இவன் இந்த பதவியில இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு அது வந்து எண்ணத்தை வந்து அது எண்ணத்தை அங்க உங்களுக்கு பிரதிபலிக்கின்றது. அதாவது எமது சமூகங்களில் இது வந்து ஒரு சமூகம் மட்டுமில்லை, நான் இலங்கை முழு சமூகத்தையும் சொல்லணும், எல்லா இனங்களும் ஒரு ஆணாதிக்க ஒரு நாடுதான். எல்லா சமூகங்களும் ஆணாதிக்கம் இருக்கின்றது. சமத்துவம் என்று நாம் பேசினாலும் நடைமுறையில் வந்து சமத்துவம் இல்லை. பெண்களுக்கு எதிராக வந்து பாராபட்சம் இருக்கின்றது. பெண்களை வந்து ஒரு பாராபட்சத்துடன் அவர்கள் வந்து நடத்துகின்றார்கள். அதை நாம் வந்து முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால்தான் பெண்களுக்கு வந்து சமுதாயத்தில் சம உரிமை கிடைக்கும். இல்லாவிடில் இப்போது நாம் பல பெண்கள் வந்து இதுக்காக போராடுகிறார்கள், வெளியில் வந்து பேசுகிறார்கள். நம் இலங்கையில் வந்து பெண்கள் வந்து அரசியலில் வருவதில்லை என்று நாம் ஒப்பாரி வைக்கின்றோம். ஏன்? இந்த ஆணாதிக்க சமூகமும் ஒரு காரணம். ஏனென்றால் அரசியல் கட்சிகளில் வந்து பெண்களுக்கு வந்து முக்கியமான பதவிகள் கொடுக்க மாட்டார்கள். அரசியல் என்ன சொல்வது, தேர்தல் காலங்களில் வந்து நியமனங்கள் கொடுக்க மாட்டார்கள். அதுக்கு பிறகு பெண்களுக்கு நிதி வளம் இருக்காது. பெண்களை வந்து பலவிதமான தாக்குதல்களுக்கு ஏற்படுத்துவார்கள், தாக்கல்களுக்கு. ஆகையால் இந்த காரணங்களுக்காகத்தான் பெண்கள் வந்து அரசியலில் வந்து அவர்கள்
பங்குபாடு வந்து குறைவு, பங்கு பெற்றுவது குறைவு. பங்கு பெற்றினால் கூட அவர்களுக்கான அந்த அதிகாரம், இடம், பதவி வந்து கிடைப்பதில்லை. இப்போ என்ன உயரத்துக்கு பெண்கள் சென்றாலும் இப்போ ஜனாதிபதியாக இருந்திருக்கிறாங்க, பிரதமர்களாக இருந்திருக்காங்க, உயர் பதவிகள். ஒரு உதாரணம், பிரதமருக்கு எதிராக கூட அந்த கல்வி சீர்திருத்தம் எவ்வளவு எந்த விதமான சரியான அருவருப்பான விடயங்கள் எல்லாம் பேசினார். இப்ப நான் சொல்றேன், இப்ப அதுல இருந்தே விளங்குது, ஒரு பெண் ஜனாதிபதியாக இருந்தாலும், ஒரு பெண் பிரதமராக இருந்தாலும், ஒரு பெண் இல்லை சட்டமா அதிபராக இருந்தாலும், என்ன பதவி நிலையில் இருந்தாலும் அந்த பதவிக்கான மரியாதை சரியாக கொடுக்க மாட்டார்கள். ஒன்று. அடுத்தது வந்து அந்த பெண்ணை வந்து சரியாக மதிக்காதபடியால் தான் அந்த பதவிக்கு வந்து மரியாதை கொடுக்க. அதுதான் சொல்ல, அவ்வளவு தூரம் அங்கு இருந்தாலும் பெண்கள் சாதித்தாலும் இந்த ஆணாதிக்கம் என்பது ஒரு மாற்ற முடியாத ஒரு மனநிலைமையாக இருக்கு. அடுத்து இன்னும் ஒரு கேள்வி இருக்கு, நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். இந்த இழப்பீடு தொடர்பிலான அலுவலகங்கள் தொடர்பில், இப்போ இழப்பீடு அலுவலகம் இது தொடர்பில் எந்தவித பேச்சுவார்த்தையும் உங்களுக்கும் அதுக்கும் உள்ள தொடர்புகள் இருந்தது? உண்மையாக்கி கடந்து இப்போ ஒரு 1-2 வருடமாக அவர்களின் செயற்பாடுகள் வந்து என்ன என்று கூறி நானும் கவனம் செலுத்தவில்லை. கடைசியா எனக்கு தெரிந்த வரையில் வந்து அவர்கள் ஒரு என்ன சொல்வது, அவர்களின் அந்த பிளானை எப்படி இழப்பீடு கொடுப்பது என்று சொல்லி ஒரு பிளானை உருவாக்குவதாக கூறியார்கள். ஆனால் அது வந்து வெளியிடப்பட்டதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இவ்வளவு காலம் மன்னிக்கணும் சட்டத்தனி, இவ்வளவு காலம் இன்னும் இந்த இழப்பீடு நல்ல நியாயமான கேள்வி. அதான் நான் சொல்ல வரேன், இவ்வளவு காலமாக ஸ்தாபிச்ச பின்பு கூட அந்த அலுவலகத்துக்கும் சிவில் சமூகத்துக்கும் இருக்கிற தொடர்புகள் மிக குறைவு. அந்த அலுவலகத்துக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இருக்கிற தொடர்பும் குறைவு. அந்த அலுவலகத்தின் செயற்பாடுகள் வந்து அவ்வளவு என்ன சொல்வது, திடமாக இல்லை. அவர்கள் வந்து ஆக்டிவாக இல்லை அவர்களின் செயற்பாடு. அதில் உள்ள நியமனங்கள் கூட இப்போ 3 இராணுவ அதிகாரிகளை வந்து நியமித்திருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ மற்றவர்கள் 2 இருக்கிறாங்க. அப்ப எப்படி இந்த இழப்பீடுகள் சரியா கணிப்பிடப்படும்? அதுவும் ஒரு இந்த இராணுவ மயமாக்கல் என்பது எந்த விதத்துக்கு எமது அரச பொறிமுறைகள், இந்த சுயாதீனமாக செயற்பட வேண்டிய பொறிமுறைகளை கூட அதில் கூட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஒரு உதாரணம். ஏனென்றால் கணக்காளர் நாயகம் அந்த பதவிக்கு கூட இராணுவ அதிகாரி, இங்கேயும் இராணுவ அதிகாரி. ஆகையால் இந்த அரசாங்கம் கூட, எல்லா அரசாங்கங்களும் இந்த இராணுவம் மயமாக்கலை வந்து பிரச்சனையாக அவர்கள் பார்க்கவில்லை. ஏனென்றால் ஒன்று வந்து அது சர்வசாதாரணமாகிவிட்டது. 2வது வந்து அவர்கள் பெரும்பான்மை மக்கள் வந்து அவர்கள் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் வந்து பெரும்பான்மை மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பார்களோ என்ற ஒரு பயம், அதெல்லாம் தான் காரணம் இதுக்கு. ஆனால் முக்கியமாக வந்து இது ஒரு சர்வசாதாரணமாகிவிட்டது. மற்றது இராணுவத்தை பாவித்து இந்த பதவிகளுக்கு அவர்களை நியமித்து அதன் ஊடாக வந்து இந்த பொறிமுறைகளை வந்து என்ன சொல்வது, அதை வந்து தங்கள் கையில் வைத்திருக்க பார்ப்பது, கண்ட்ரோல் பண்ண பார்ப்பது, அதுவும் ஒரு காரணம். இழப்பீடுகள் இவ்வளவு காலம் யாருக்குமே இது ₹1 கூட இழப்பீடு கொடுக்கவில்லை. ஆனால் அந்த இழப்பீடுகளுக்கான அலுவலகத்திற்கான வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்படுகிறது, குழுக்கள் நியமிக்கப்படுகிறது. ஆனால் என்ன செய்தார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு மனித இறுதியான கேள்வி, ஒரு மனித உரிமை ஆணையாளராக இருந்தவர் நீங்கள் இப்பொழுது நீங்கள் செயற்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள், சட்டத்திலே அதற்கான நிறைய விடயங்களை கையாண்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த விவகாரம் தொடர்பில் நீங்கள் ஏதாவது கையாண்டு இருக்கிறீர்களா? இல்லை இந்த இழப்பீடுகள் தொடர்பிலாவது குறைந்தது அவர்களுக்கு அதையாவது பெற்றுக் கொடுக்கிறதுக்கு ஏதாவது செயற்பாடுகள் செய்திருக்கிறீர்களா? அந்த இழப்பீடு அந்த அலுவலகத்துடன் எனக்கு அவ்வளவாக ஈடுபாடு இல்லை. அது அந்த விடயத்தில் நான் அவ்வளவாக வேலை செய்யவில்லை. பல வேறு விடயங்கள் நான் வேலை செய்திருக்கிறேன். அதாவது மனித உரிமை செயற்பாட்டாளர் என்பதற்காக இல்லை. ஆனால் நாங்கள் எப்போதும் இதில் வந்து இதற்காக வந்து பரிந்துரைத்திருக்கின்றோம். அதாவது இழப்பீடு என்பது முக்கியம். இழப்பீடு என்பது பணம் மட்டுமல்ல, அது பல விதங்களில் வந்து நாம் இழப்பீடு, அதாவது இவர்களுக்கு பிழை, இவர்களின் உரிமைகள் வந்து மீறப்பட்டிருக்கின்றன என்று ஏற்றுக்கொள்வது, மற்றது அவர்கள் வந்து நினைவு கூறுவது, நினைவேந்தல், அதற்கு கூட தடைகள் இருக்கின்றன. அதுக்கு தடைகள் இருக்கக்கூடாது. அது கூட ஒரு விதமான ஒரு இழப்பீடு தான். மற்றது வந்து பணத்தால் வந்து கொடுக்கும் இழப்பீடு. அப்படி சில வேலைகளில் வந்து ஒருவருக்கு வந்து வேலைகள் கொடுக்க முடியும், அல்லது விதவிதமான வழிகளில் வந்து வித்தியாசமான இழப்பீடுகள் இருக்கின்றன.
ஆனால் நாம் வந்து நிலைமாறு கால நீதி நாம் வந்து அதற்கு அரசாங்கம் வந்து என்ன சொல்றது கமிட்டடாக இருக்கின்றது. மக்களுக்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அவர்களின் உரிமைகள் உண்மையை தெரிந்து கொள்வதற்கான உரிமை, நீதி, நினைவேந்தலுக்கான உரிமை, மற்றது இழப்பீட்டுக்கான உரிமைகளை வந்து நாம் வந்து மதிப்போம், அவர்களுக்கு இந்த உரிமைகளை வந்து நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறினாலும் நடைமுறையில் வந்து நாம் வந்து அவ்வளவு மாற்றங்களையோ முன்னேற்றத்தையோ இன்னும் இது வந்து 2026 இன்னும் நாம் வந்து காணவில்லை. அப்போ இன்னும் எத்தனை வருடத்திற்கு இதே ஒரு நிலைமை செல்ல போகிறது என்பது ஒரு உண்மையிலுமே கவலைக்குரியான ஒரு விடயம். இப்போ அதற்கு பிறகும் நாங்கள் இவ்வளவு தாக்கங்கள் இழப்புகளை சந்தித்து விட்டோம். ஆரம்பத்திலிருந்து தெரிந்த இழப்புகளாக கண்கூடாக பார்த்த இழப்புகளுக்கு கூட இந்த அரசாங்கங்கள் தீர்வு காணவில்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி மனித உரிமை ஆணையாளர் அவர்களே, முன்னாள் சட்டத்தரணி அவர்களே, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப பிஸி ஷெட்யூல், ஒரு வாரம் 2 வாரம் பேசி தான் உங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்க நேரம் கிடைத்தது. உண்மையிலே எனக்கு பெருமை. உங்களை போன்ற ஒருவரை இந்த நிகழ்ச்சியினூடாக நேர்காணல் கண்டு பல விடயங்கள் என்னுடைய அறிவுக்கு தேவையான நிறைய தகவல்களை பெற்றுக்கொண்டேன். நன்றி. மகுடம் டிவி சார்பாகவும் எங்களுடைய சதுரங்கம் நிகழ்ச்சி சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நல்லது. நாங்கள் சதுரங்கம் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் இந்த சட்டங்கள் தொடர்பிலே எவ்வாறு கையாளப்படுகிறது, பிடிஏ எவ்வாறு கையாளப்படுகிறது, பிஎஸ்டிஏ எப்படி இருக்கிறது, மனித உரிமைகள் தொடர்பிலும் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்ற வாக்குறுதிகளாக வந்தவை இன்னும் நிலுவையிலே இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எத்தனை காலத்திற்கு இந்த நிலுவை கொண்டு செல்லப்பட போகின்றது என்று விடைபெற்றுக் கொள்கின்றேன். மற்றும் ஒரு சதுரங்கம் நிகழ்ச்சியிலே இதே போன்று பலரை சந்தித்து பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். நான் சேகு. நன்றி, வணக்கம்.